ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித் ஹோம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு எப்படி அல்வா செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெந்தோடனே நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு நெய், சர்க்கரை, ஏலக்காய். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் சூடானே நான் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வர சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டாகவே இல்லைங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்குது. அதனால நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் ஜாரில் சக்கரவள்ளி கிழங்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதுலேயே சேர்த்து நான் ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் ஏலக்காய். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சது ஆட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் விட்டு விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டிக்கு வரணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் ஹோம் ரெசிபீஸ்.